சார், பாஜக வந்து அதிமுகவை நெருங்குங்களா? பாஜக அதிமுக கூட்டணி நாளைக்கு நீங்க அங்க போய் நெருங்கி பார்த்துட்டு வாங்க. எங்க மேல மூணாவது மொழியை திணிக்காதீங்க அப்படின்றத அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. அந்த 10 நாட்களாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து மூன்றாவது ஒரு மொழியை நாங்கள் விருப்பப்பட்டா படிச்சுக்கிறோம் அப்படின்றதான் சொல்றாங்க. இன்னைக்கு கூட மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர் எழுதிய மடல்ல கூட அதை பதில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து கேரளா மாநிலத்தினுடைய அருகாமையில் இருக்கக்கூடியவங்க, கன்னியாகுமரி மாவட்டம், இதேபோல் வேலூர், அந்த எல்லா இடங்கள்லையும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் கிடையாது, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் கிடையாது. தமிழ் முழுக்க தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மலையாளம் பேசுகிறார்களா இல்லையா, தெலுங்கு பேசுகிறார்களா இல்லையா, மற்றவங்களை யாரையும் வெறுக்கிறாங்களா இல்லையா, யாரையும் வெறுக்கிறது கிடையாது. இவர்கள் அதை பயிலுகிறார்கள், விருப்பப்பட்டு பயிலுகிறார்கள். அப்படி விருப்பப்பட்டு பெரியவர்கள் பயிலும்போது விருப்பப்பட்டு குழந்தைகள் ஏன் படிக்கக்கூடாது? ஆப்ஷன்லாம் கொடுத்தா தானேங்க விருப்பப்பட்டு குழந்தை எடுத்துக்கணும்னு நினைக்குது, அதை படிக்கணும்னு. அப்படின்னா அது வந்து சிஸ்டத்தில் கொண்டு வந்தால் தானே எடுத்துக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் பேசக்கூடாது படிக்கக்கூடாதுன்னு குறவலையை நெருக்குவது போல் தானே. அதைத்தான் நாம் சொல்கிறோம். அவர்கள் நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு எதையும் திணிப்பதற்கு இல்லை என்பதை அங்கே பேசுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் வேகப்படுறதுல அர்த்தம் கிடையாது. நீங்கள் அஜெண்டாவே தெளிவாக இல்லையங்க. யூ டாக் ஃப்ரம் நீட், யூஜிசி ரூலெல்லாம் இன்னைக்கு வந்ததா? அது இருக்குது. ஆகவே அது எல்லாத்தையும் பற்றி எதுவும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அந்த வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் மாண்புமிகு முன்னாள் மாநில தலைவர் சொல்லியிருக்கார், கிளர்ச்சி என்கின்ற வார்த்தை அந்த கடிதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே இந்த அரசாங்கத்தின் நோக்கம் கல்வியை கலவரமாக்க வேண்டும் என்கின்ற தீய நோக்கத்தோடு நாளைக்கு கூட்டம் கூட்டப்படுகிறது. இப்போ நம்முடைய விஷயம் வந்து இதுதான், கல்வியை கலவரம் ஆக்காதே, அவ்வளோதான். இன்னொரு விஷயம், உங்களுக்கெல்லாம் நாளைக்கு அழைப்பு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சர்வகட்சி கூட்டத்துக்கு உங்களை அழைச்சிருக்காங்களா? நேரடி ஒளிபரப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்களா? நேரடி ஒளிபரப்புக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்களா? யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க சொல்லுங்கள், சொல்லுங்கள் சார், உங்களை யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க? இந்த அளவுக்கு நீங்கள் அச்சப்படக்கூடாது அரசாங்கத்துக்கு. அனைவருக்கும் சமமான கல்வி, அனைவருக்கும் சமமான கல்வி. இதில் எந்த பாகுபாடு பார்க்கக்கூடாது. வசதி படைத்தவன் வசதி படைக்காதவனுக்கு கூடிய பாகுபாடு இருக்கக்கூடாது. அதிகாரம் படைத்தவன் அதிகாரம் படைக்காதவன் என்கின்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. எல்லா வீட்டு குழந்தைக்கும் சமமான கல்வி. நாளைக்கு நீங்க அங்க போய் நெருங்கி பார்த்துட்டு வாங்க. அது அரசு